இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி நீங்கள் இவர் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுவாங்க. விடயம் தனக்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த விடயம் யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று ஒருவன் நினைக்கும் போது அவன் சமூக விரோதியாகிறான். அதே சமயத்தில் தனக்கு கிடைக்காத ஒரு விடயம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் ஒருவன் அவ்வாறு எண்ணும் போது அவன் சமூக பற்றாளராகிறான். பொதுவாக இது போன்ற விடயங்கள் ஒவ்வொரு ஊரிலும் நடக்க வேண்டும். ஒருத்தரை நாம் கண்டிப்பாக அவங்கள கௌரவிக்கணும். ஒரு திறமையானவர்களை நாம் ஊக்குவிக்கிறதால அவங்க இன்னும் இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமையும். அதுலேயும் குறிப்பாக நிறைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய விடயங்களை செஞ்சுட்டு வராங்க. அதே போல் இந்த வருடம் இந்த நிகழ்ச்சிகள் அவங்க ஏற்பாடு செஞ்ச இடம் புத்தளம் IBM மண்டபத்தில் நடந்த கோலாகலமான ஒரு நிகழ்ச்சி நிரலைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய அரசியல் பிரமுகர்கள், நிறைய முக்கியஸ்தர்கள், நிறைய படித்தவர்கள், நிறைய ஆளுமையானவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சி மற்றவங்களுக்கு ஒரு படிப்பினையாக அமைஞ்சது. இது போன்ற விடயங்கள் நிறைய இடங்களையும் நடக்க வேண்டும், மற்றவர்களை கௌரவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்த்தா புரியும் நினைக்கிறேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வைபவம் இத்தோடு இரண்டாவது நிகழ்வாக இந்த புத்தள மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவ்வாறான சமூக பற்றாளர்கள் கட்டாயம் கௌரவிக்கப்பட வேண்டும். தனது பிள்ளைகளையும் அவ்வாறாக உருவாக்கியுள்ளார்கள். யாழ்ப்பாணம், புத்தளம் என்னும் பல்வேறு பகுதிகளில் அவருடைய சேவைகள் தொடர்கின்றது. இணை துணையில்லா இறையோனே, எனைதனை நாளும் மாலும் மறையோனே, உனைதனை நினைத்தே ஆரம்பிக்கின்றேன் அல்ஹம்துலில்லா. இந்த இடத்திலே பொறுப்புகளை சுமந்த மனிதர்களை அழைத்து அவர்களுக்காக பாராட்டு வைபவம் ஒன்று நடைபெற்று வருகின்றது. உண்மையிலே அது பாராட்டத்தக்க ஒரு விடயம். ஸ்ரீலங்கா, கனடா இருந்து அவருடைய உண்மையிலேயே அவருடைய சமூகத்திற்கு நாங்கள் செய்ய வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றார்கள். பிரார்த்தனை நண்பனதோடு ஆஜியானி ஃபரீதா உம்மா அவர்கள் வழங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமதியான அந்த ஒரு பொருள். யாழ்ப்பாணம்ங்கிறது ஒரு கல்வியின் விளைநிலம். அதனால கல்வியில விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். ஒவ்வொரு வரைக்கும் நாங்கள் கல்வியில விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் இந்த கனடாவிலிருந்து நமீஸ் அந்த இவங்களோட ஃபவுண்டேஷன் அப்துல் கபூர் அவர்களோட ஃபவுண்டேஷன் ஒரு இப்படியான ஒரு முயற்சி எடுக்கிறது பாராட்டத்தக்கது. நீங்கள் நிறைய கவிதைகள் சொல்வீங்கன்னு சொல்லி அடிக்கடி நான் கேள்விப்பட்டிருந்தேன். சில கவிதைகளை கட்டாயம் ஒரு மக்களுக்காக சொன்னால் நல்லா இருக்கும். எங்கள் கைகளிலும் இரு ஆயுதம், அன்பு ஒரு ஆயுதம், இறை பிரார்த்தனை மறு ஆயுதம். எங்கள் ஆயுதம் இயங்கும் நாளில் துப்பாக்கி தூரப்போகும், தோற்றாக்கள் துகள்களாகும். அப்போது நாம் வருவோம், தூசுகளாக பறந்த நாம் பாறைகளாய் வருவோம், விதைகளாக விழுந்த நாம் விருட்சங்களாக எழுவோம். தாயம்மா மேம் அடக்குக்கு தலையிலிருந்து நாம் வருவோம் என்று 1996 எழுதினேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதை நிறைவேற்றி வச்சிருக்கிறார். அப்துல் கபூர் அவர்கள் ஞாபக வைபவம் இன்று புத்தளம் IBM ஹாலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் இது வரவேற்கத்தக்க பாராட்டக்கூடிய ஒரு விடயமாகும். பிரதிநிதிகள், உறுப்பினர்கள், அவருடைய அருமை புதல்வர் ஹாஜ் நஸ்ரீம் அவர்கள் உண்மையிலே சிறந்த முறையிலே கண்ணுட்டு நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நமீஸ் அவர்கள் உண்மையிலே எங்கோ மறைந்திருந்து தன்னுடைய தந்தையின் பேனாமத் சோதிக்கப்பட்ட நினைவு சின்னங்களை எதிர்காலத்தில் சமூகத்தின் தலைவர்களாய் மிளிரேறுக்கும் அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் அது மட்டும் சேவை செய்து தன்னகத்திலே ஓய்வெடுத்திருந்தாலும் உங்களுக்கான கௌரவத்தை மருகும் அல்ஹாஜ் அப்துல் கஃபூர் ஃபவுண்டேஷன் உங்களை கண்ணியப்படுத்த கௌரவிக்க மறந்துவிடாது என்ற வகையிலே அவருடைய பாரியார் ஃபரீதா உம்மார்கள், அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், அதே போல அவருடைய மகன், பேர குழந்தைகள், இன்னும் பல உறவினர்களும் வருகை தந்து பொறுமையோடு இந்த நிகழ்வுகளை நெறிப்படுவது ஒத்துழைப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அப்துல் கபூர் ஃபவுண்டேஷன் நிறைய நிகழ்ச்சிகள், அதனுடைய முழு விவரத்தையும் வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ சிரமத்துக்கு மத்தியிலையும் எங்களோட ஹசன் மாமா இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு.
உண்மையிலே அவருக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த குடிசைக்காரன் யூடியூப் சேனல் மூலமாக இந்த நிகழ்ச்சிக்காக அத்தனை விடயங்களையும் சரிவர செய்ய வேண்டும், மக்களுக்கு இது போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக விடாமுயற்சியாக படித்தவர்களுக்கு இந்த அவார்டு கிடைக்கணும், படித்தவர்களை கௌரவிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக விடாமுயற்சியாக அவர் செய்த இந்த உதவி கண்டிப்பாக ஒரு வரலாற்றிலே மிக்க மகிழ்ச்சியாகக்கூடிய விடயமாக இருக்குது. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களோட சேவை இன்னும் தொடரணும். நிறைய பேர் இன்னும் புத்தகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள இன்னும் நீங்கள் கௌரவப்படுத்தணும். கௌரவப்படுத்துவீங்களா? யாருக்கும் அடுத்த முறை இன்னொரு இப்போ ஆரம்பம் உஸ்மானியா குழி செஞ்சோம், 2வது புத்தெல்லாம் 3வது புத்தெல்லாம் செய்ய அப்புறம் இன்ஷா எல்லாருக்கும் நாங்கள் அவார்டு கொடுக்க ரெடி ஆகிக்கிறோம். எல்லாருக்குமே அவார்டு கொடுப்பாங்க. அப்போ எனக்கு குடிசைக்கானுக்கு ஒரு அவார்டு தருவீங்க? குடிசைக்காரனுக்கு அவார்டு கொடுப்போம். குடிசைக்கானுக்கு அடுத்த ஒரு அவார்டு தான்னு சொல்லிக்கிறாங்க. வேறு லெவலில் பார்ப்போம்.